ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் நீசம், அதாவது நீசமாகக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீச நிலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆட்சி நிலையை நோக்கி போயிட்டு இருக்காருங்க ராசி அதிபதி. அப்போ இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இதெல்லாம் இருந்தது எல்லாமே விலக போகின்றது. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்துல ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு குழந்தைகள் மூலமா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள், இது எல்லாமே போயிடும். இந்த டயத்துல நம்மளுடைய குழந்தைகள் பெரிய பசங்களா இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்க, எனக்கு இதான் பண்ணி கொடுக்கணும், இதான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க கூட போட்டியா நின்று மல்லு கட்டாதீங்க. இந்த டயத்துல குழந்தைங்க கேட்கறது செஞ்சு கொடுத்துருங்க. அது மிக மிக சிறப்பு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டயத்துல 5ஆம் இடத்துல ராசி அதிபதி நீசமாகிறதுனால குழந்தைகள் சொல்வதை கேட்பதினால் முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. 5ஆம் இடத்தில் இருந்து ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. அப்போ நீசம் பெற்ற அந்த கிரகத்தினுடைய 7ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு லாபத்தில் ஓரளவு லாபம் கன்ஃபார்மா கிடைக்கும். லாபத்துல கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஜாப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கவனமா எடுத்து ரிஷபராசிக்காரங்க செய்யறது நல்லது. எதுக்குமே அவசரப்படாதீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தொழில் தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. ஒரு பிசினஸ் பண்றவங்க தொழில் தொடர்பான விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டா நம்ம பேசுறது, நம்ம இஷ்டத்துக்கு வர்ற வேலையாட்கள்கிட்ட கண்ணாப்பினான்னு ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணோம்னா அந்த தொழில முடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான், சனி பகவான் தான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது வேலையாட்கள் மூலமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். அப்போ அந்த இடத்துல ரொம்ப நிதானமா இருங்க. ஓகேப்பா, நீ என்ன பண்ணணும், உனக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கறத கரெக்டா நீங்க கேட்டு அவங்களோட மனசு போனாம நீங்க நடந்துங்க. அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா மிக 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 நல்லது. ஓகேங்களா? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இது மிக மிக சிறப்பு. வாகன சேர்க்கைகள் உண்டு, நிலம் சேர்க்கை உண்டு, தாய்மாமன் மூலமா நல்ல விஷயம் நடக்கும், நண்பர்கள் மூலமா நல்ல விஷயம் நடக்கும். இந்த டயத்துல ரிஷபராசிக்காரங்க ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த விஷயத்தை தாராளமா பண்ணலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த டயத்துல ஒரு வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், அரசு வேலைகளுக்கு முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். வேலை உங்களை தேடி வரும், வாகனங்கள் உங்கள் வீடு தேடி வரும். இந்த வாரத்துல 9ஆம் தேதி 10ஆம் தேதி நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணீங்களா, இந்த டேட்ல தாராளமா அப்ளை பண்ணலாம். நண்பர்கள்ட்ட உதவிகள் கேட்க போறீங்களா, தாராளமா பண்ணலாம். கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவியர் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அப்புறம் 11, 12, 13 இந்த நாட்கள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால 13ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதுசா ஒரு வேலை ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாத்தையும் இந்த டயத்துல செய்ய வேணாம். தயவுசெய்து ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 13ஆம் தேதி முடிந்த பிறகு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா லேண்ட் விஷயமா ஒரு இடத்துல பேசுறதுக்கு போகணும். இந்த நாட்கள் தயவுசெய்து போக வேணாம். என்னன்னா நம்ம நினைச்சிட்டு போவோம், அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் கரெக்டா இல்லாததுனால அது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறுவதற்கு தாமதங்கள் ஆகும். இல்ல அப்படின்னா தடையே கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு, தடை கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த நாட்கள்ல வேணாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 14, 15 இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளுங்க. நீங்க நினைக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்களா, தாராளமா அப்ளை பண்ணலாம். ஒரு ரிலேஷனை பாக்குறதுக்கு நீங்க போறீங்களா, தாராளமா இந்த நாட்கள்ல போகலாம். உங்களுடைய தந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல 14, 15 இந்த நாட்கள்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல சிறப்பாக அந்த வேலைகள் ரொம்ப அற்புதமா நடக்கும். 14, 15 தேதியில புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் சரிதான். இல்ல இப்ப இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போறேன், எந்த நாள்ல போகலாம், இந்த 14, 15 இந்த டேட்ல தாராளமா போகலாம். உங்களுடைய வியாபார சம்பந்தமா ஒருத்தர் மீட் பண்ணி பேச போறேன், இந்த நாட்கள்ல போங்க. இது ரொம்ப பாக்கியம் நிறைந்த நாள் இந்த நாள். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.